டெல்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் புதுடெல்லி தொகுதியில் போட்டியிட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் தோல்வியடைந்திருக்கிறார். ஆம் ஆத்மியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் தோல்வியால் தொண்டர்கள் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள். ஆட்சி அதிகாரத்தை இழந்த ஆம் ஆத்மி கட்சியின் முக்கிய தலைவர்கள் தோல்வியடைந்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சியில் அமர்வதற்கு தேவையான அந்த இடங்களை பெற வேண்டும் என்று பாஜகவினுடைய தலைவர்கள் ஆம் ஆத்மி விமர்சித்து வருவதாகவும் கருத்து நிலவுகிறது. இந்த சூழ்நிலையில் மணீஷ் சிசோடியாவை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் தர்வீந்தர் சிங் வெற்றி பெற்றிருக்கிறார். 600 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் சிசோடியாவை தோற்கடித்திருக்கிறார். அதே சமயம் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட வெற்றி பெற்ற பாஜக வேட்பாளர் தர்வீந்தர் சிங்கிற்கு மணீஷ் சிசோடியா வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தளவுக்கு காங்கிரஸ் கட்சி படுதோல்வியை சந்தித்திருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய தோல்வி 3182 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் தோல்வியை சந்தித்திருக்கிறார். பர்வேஷ் வர்மாவிடம் தோல்வியை சந்தித்திருக்கிறார். புதுதில்லி தொகுதியில் போட்டியிட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் தோல்வியை சந்தித்திருக்கிறார். பிரதமர் மோடியினுடைய வெற்றிக்கு அவர்களுக்கு கிடைத்த வெற்றிதான் டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக கிடைத்த வெற்றி என்று அரவிந்த் கெஜ்ரிவாலை எதிர்த்து போட்டியிட்ட பர்வேஷ் வர்மா கருத்து கூறியிருக்கிறார். ஆம் ஆத்மியினுடைய ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவாலை எதிர்த்து போட்டியிட்ட பர்வேஷ் வர்மா இது பிரதமர் மோடிக்கு கிடைத்த வெற்றி என்றும் சொல்லியிருக்கார். அதே கருத்தை தான் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் முன்வைத்திருக்கிறார். மக்களுக்கு சேவை செய்யும் ஒரு அரசு டெல்லிக்கு கிடைத்திருப்பது நாட்டினுடைய ஒட்டுமொத்த முன்னேற்றத்திற்குமே இது பெரிய உதவிகரமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருந்தது. அதேபோல மத்திய அரசினுடைய திட்டங்கள் டெல்லிக்கு சென்று சேரவில்லை என்றும் குற்றச்சாட்டினையும் பாஜக வைத்திருக்கிறது. அதுக்கு தடை இருந்தது. மேற்கு வங்கத்திலும் உள்ளே வர தடை இருந்தது. அதே போல மாநிலத்திற்கு டெல்லிக்குள்ளும் உள்ளே செல்வதற்கு வராமல் தடுக்கப்பட்டிருந்தது. இனிமேல் அதுபோன்ற ஒரு சூழல் இருக்காது. இரட்டை என்ஜின் அரசு வேகமாக துரிதகதமாக வேலை செய்யும் என்றும் மத்திய அரசினுடைய திட்டங்கள் மாநிலத்திற்கு நேரடியாக சென்று சேரும் என்றும் அவர் கூறியிருந்தார். பாஜக தரப்பில் சொல்லப்பட்டிருந்தது. தற்போது இந்த முன்னிலை நிலவரங்களை பார்த்து வருகிறோம். பர்வேஷ் வர்மா அமித்ஷாவை இன்று சந்திக்க இருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. புதிய தகவலாக பார்க்கின்றோம். புதுதில்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலை எதிர்த்து போட்டியிட்ட பர்வேஷ் வர்மா இந்த வெற்றி பாஜகவிற்கு கிடைத்த வெற்றி மட்டுமல்லாது பிரதமர் மோடிக்கு கிடைத்த வெற்றி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறார். 3182 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலை வீழ்த்தியிருக்கிறார், தோற்கடித்திருக்கிறார். 3182 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் இந்த வெற்றியை பெற்றிருக்கிறார். இன்று மாலை அமித்ஷாவை அவர் சந்திக்க இருக்கிறார் என்ற தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது. அதேபோல இன்று மாலை 7 மணி அளவில் பாஜகவுடைய தலைமை அலுவலகத்திற்கு பிரதமர் மோடி வர இருக்கிறார் என்கின்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. (3182) வாக்குகள் வித்தியாசத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் தோல்வியை சந்தித்திருக்கிறார். பர்வேஷ் வர்மா தற்போது ஒரு மிக பெரும் முகமாக பாஜகவுடைய முகமாக பார்க்கப்படுகிறார். ஆம் ஆத்மி கட்சியினுடைய முக்கிய தலைவராக அறியப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவாலை 3182 வாக்குகள் வித்தியாசத்தில் பெண்ணுக்கு தள்ளி வெற்றியை அடைந்திருக்கிறார். இந்த வெற்றிக்கு காரணம் பிரதமர் மோடி தான் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதேபோல இன்னும் சற்று நேரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவர் சந்திக்க இருப்பதாகவும் முக்கிய தலைவர்கள் பாஜகவுடைய முக்கிய அமைச்சர்கள் முக்கிய தலைவர்கள் பாஜகவுடைய தலைமை அலுவலகத்திற்கு வர இருக்கிறார்கள் என்கின்ற தகவலும் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. இது உண்மையிலேயே ஒரு பெரிய மாற்றமாக டெல்லியில் இருக்கப் போகிறது. அங்கு இருக்கக்கூடிய யதார்த்த கள நிலவரத்தை தாண்டி பாஜக வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்று பாஜகவுடைய வெற்றி குறித்து கூறியிருக்கிறார்கள். பாஜகவுடைய தற்போதைய நிலவரம் குறித்து நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பாஜக மூத்த தலைவர்கள் ஒருவருக்கு விஜயதாரணி அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்காங்க. மேடம் வணக்கம், இணைப்பில் வந்த மிக்க நன்றி. நீங்க எப்படி பார்க்குறீங்க பாஜகவுடைய இந்த வெற்றி முகத்தை? இது மிகப்பெரிய வெற்றி. இது 27 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக ஆட்சி அமைக்கிறது. கிட்டத்தட்ட ஊழலுக்கு எதிரான ஒரு கட்சியின்ட்டு ஆம் ஆத்மி கட்சி உருவாக்கப்பட்டது. ஆனா ஊழலிலேயே திளைத்தோங்கிய கட்சியாக மாறி அதன் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியா
மற்றும் சசிகாந்த் ஷிண்டே இவர் போன்றவர்கள்லாம் வந்து கைது செய்யப்பட்டு ஊழல் வழக்குகள்ல பல ஆண்டு காலம் சிறையில இருந்தாங்க. இப்படி உச்ச நீதிமன்றம் வரை அவருக்கு பெயில் தரல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில மக்கள் இடையே ஒரு பெரிய புரிதல் ஏற்பட்டிருக்கு. ஊழலுக்கு எதிராக ஊழலுக்கான கட்சிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்தபடியாக வளர்ச்சி திட்டங்கள் மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய எந்த வளர்ச்சி திட்டத்தையும் தடை செய்யக்கூடிய மனநிலையோடு செயல்பட்டார்கள். குறிப்பா யமுனை நதியிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து டெல்லி மக்களுக்கு வழங்கக்கூடிய திட்டத்தை தடை செஞ்சாங்க. அதே மாதிரி சீரான மின்சாரம் வழங்குவதற்கான திட்டங்களை நிறைவேற்றும் போதும் தடைகள் உருவாக்குனாங்க. அத மாதிரி பல்வேறு சாலைகள், பிரிட்ஜஸ், அண்டர்கிரவுண்ட் டனல்ஸ் இதெல்லாம் பண்றப்போ நிறைய தடைகள் ஏற்படுத்தினாங்க. மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய வளர்ச்சி திட்டங்களை தடை செஞ்சு அதுல ஒரு அரசியல் ஆதாயத்தை பெற முயற்சி பண்ணாங்க. அதே மாதிரி மாடல் ஸ்கூல் ஆரம்பிச்சு ஏழை இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு அந்த அவங்களுக்கு இடம் கிடைக்காத அளவுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு அதோட பலன் பெற முடியாத அளவுக்கு விஷயங்கள் நடைபெற்றது. இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து மக்களுக்கான விஷயங்களை தடை செய்யறதுலே ஆம் ஆத்மி கட்சி தன் கவனத்தை செலுத்துறதுனால 10 ஆண்டு கால ஆட்சி உங்களுக்கு கொடுத்தது போதும்ட்டு மக்கள் பாஜகவுக்கு ஆட்சியை வழங்கியிருக்காங்க. மத்தியில் ஆளும் பாஜக பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சி சிறந்த ஒரு ஆட்சியை 3வது முறையாக தேசிய அளவில் தந்து கொண்டிருக்கிற ஆட்சியை பார்த்து பிரமித்து மக்கள் வந்து இன்னைக்கு டெல்லி மாநகரத்தையும் பாஜக வருவதற்கு வாய்ப்பை வழங்கியிருக்காங்க. குறிப்பா வந்து அடித்தட்டு மக்கள், வறுமை கோட்டின் கீழ் இருக்கக்கூடிய மக்களை மேல கொண்டு வருவோம்னு சொல்லி ஆம் ஆத்மி கட்சி சொன்ன எந்த விஷயமும் நிறைவேறல. அது எல்லாமே தோல்வி அடைஞ்சிருக்கு. தேர்தல் அறிக்கையில் கூறுவது ஒன்று, நடைமுறை சாத்தியமற்ற விஷயங்களை செய்வது ஒன்று. ஆனா பாஜக சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றி இருக்கு. அது நிறைவேற்ற முயற்சி, டெல்லியை பொறுத்த வரைக்கும் முயற்சிகளை வந்து தடைதான் செய்ய முயற்சி பண்ணியிருக்கு ஆம் ஆத்மி கட்சி. அப்படிப்பட்ட இடத்துல எதற்காக இந்த கட்சி உருவாக்கப்பட்டோ அதை தன்னுடைய காரணிகள்ல தோல்வி அடைஞ்சிருக்கு. அதே மாதிரி எதையெல்லாம் சரி செய்வோம்னு சொன்னாங்களோ அது தீர்வு காணல. சட்டம் ஒழுங்கு போன்ற பிரச்சனைகள், நிர்பயா போன்ற வழக்குகளை சந்தித்த டெல்லி ஓரளவுக்கு சமாதானத்தோட இருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட இடத்துல இனி பாஜக ஆட்சி வரும்பொழுது இன்னும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இன்னும் முறையாக அமைக்கப்பட்டு சீர் செய்யப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. மத்திய ஆட்சியில இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து சேர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஆகையால பாஜக ஆட்சி புரியக்கூடிய டெல்லி நகரம் என்று பார்க்கும் பொழுது அது மிகப்பெரிய வளர்ச்சியை காணக்கூடிய சாத்தியக்கூறுகள் இனிதான் ஏற்படும். ஆனால் நீங்கள் விஜயதாரணி மேடம், இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆம் ஆத்மி என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை வந்து வளர்ச்சி பாதையை நோக்கி செல்றதுக்கே முட்டுக்கட்டை போட்டதே பாஜக தான், எங்களை சுதந்திரமாக செயல்பட விடலை, எங்களுக்கான நிதியை சரியாக கொடுக்கல, லெஃப்டினன்ட் கவர்னரை வச்சு எங்களுக்கு தடை கொடுக்குறாங்க, ஏதாவது ஒன்றுனா முக்கிய தலைவர்களை தூக்கி சிறைப்படுத்துகிறாங்க, பிரச்சாரத்துக்கு முழுசாக போக விடுறதில்ல, இப்படி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு. எங்களை பார்த்து நீங்கள் வந்து தேர்தலுக்கான வாக்குறுதிகளை காப்பி அடிச்சுட்டு இப்போ எங்களையவே வந்து சொல்கிறீங்க. குறிப்பாக இலவசத்துக்கு எதிராக கோர்ட்டுக்கு போன ஒரு கட்சி இன்னைக்கு இலவசத்துக்கு கொடுக்குறேன்னு சொல்லி வந்து நிற்கிறாங்க அப்படின்னா இது எதை நோக்கி காண்பிக்கிறது அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆக்சுவலா இப்ப வந்து டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 27 ஆண்டுகள் வந்து பாஜக ஆட்சியில் இருந்த 27 ஆண்டுக்கு முன்னாடியே பாஜக ஆட்சிக்கு வந்த மாநிலம் அது. ஆம் ஆத்மி கட்சி தான் டெல்லிக்கு புதுசே தவிர பிஜேபி ஒண்ணு டெல்லிக்கு புதுசு கிடையாது. ஆனா மேடம், பாஜகக்கு இலவசம் புதுசு தானே, அதை ஒத்துக்கிறீங்களா? இலவசம் புதுசுன்னு சொல்ல முடியாது. நிறைய மாநிலங்கள்ல நிறைய இலவச திட்டங்கள், ஒரிசா, மத்திய பிரதேஷ் எல்லா மாநிலங்கள்லயும் நிறைய இலவச திட்டங்கள் நிறைவேறிட்டு தான் இருக்கு. இலவசங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவசியமான இலவசங்கள், கல்வி இலவசமாக கொடுப்பது, இது அரிசி விலையில்லாத அரிசி கொடுப்பது, அதே மாதிரி இலவச பஸ் பயணம் பெண்கள் மற்றும் மாணவர்களுக்கு, இப்படி எது அவசியமான இலவசமோ அதை கொண்டு சேர்ப்பதன் மூலமா நீங்க மீனை பிடிச்சு கொடுத்து அத சாப்பிடுங்கன்னு சொல்றதை விட கத்து கொடுக்கறது இன்னும் சிறந்ததுன்னு எப்பயுமே பிரதமர் மோடி அவர்கள் சொல்றது வழக்கம். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு கல்வியையும் வழங்கி இலவச பஸ் பயணம் இதெல்லாம் கொடுக்கும் பொழுது வேலை வாய்ப்புக்கான உந்துதல் இருக்கும். அதுல கல்விக்கான உந்துதல் மாணவர்களிடையே ஏற்படும்.
இது மாதிரி விஷயங்களை எடுத்து கொடுத்து அவங்க வளர்ச்சியை நாம உறுதி செய்வோம். ஆனா ஒரு காலத்துல இலவச நாடி இருக்க வேண்டிய கட்டாயமே இல்லாம மக்கள் வளர்ந்துருவாங்க. அதற்குண்டான சாத்தியக்கூறுகளை தான் பாஜக ஏற்படுத்தி இருக்கு, பிரதமர் மோடி ஏற்படுத்தியிருக்காரு. ஆகையால பாஜகவின் இந்த ஆட்சி நிச்சயமா வரக்கூடிய ஆட்சி சிறந்த ஆட்சியா டெல்லி மாநகர்ல அமையுங்கிறதுல இருவேறு கருத்து இல்லை. ரைட். நிறைவா ஒரே கேள்வி, இப்போ முன்னாடி இந்த காங்கிரஸ் கட்சி வந்து இப்போ முழுமையாக இந்த 3வது முறையும் ஒரு இடத்துல கூட வர முடியாம போயிடுச்சு. அதை பத்தி என்ன நீங்க நினைக்கிறீங்க? காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இந்த நிலைமை மிக மோசமான ஒரு நிலைமைதான். ஆனா காங்கிரஸ் கட்சியின் வாக்குகளை தான் ஆம் ஆத்மி கட்சி எடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால அவங்களுக்கு அந்த சூழ்நிலை இருக்கதான் செய்யும். பிஜேபி தன்னுடைய வாக்குகளை முழுமையா தக்க வச்சுக்கிட்டாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சியின் வாக்குகள் பாஜக எடுத்துக்கிட்டு இருக்கு, இது ஆம் ஆத்மி கட்சி எடுத்துக்கிட்டு இருக்கு. ஆகையால காங்கிரஸ் கட்சி எதிரே வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்க வாய்ப்பே இல்லை. பிளஸ் காங்கிரஸ் கட்சி மீது மக்களுக்கு இருந்த பார்வை ஒன்றுமில்லாம ஆயிருக்குன்னு தான் உண்மை. 3வது முறையா இன்னைக்கு ஹேட்ரிக் 0ன்ட்டு இன்னைக்கு ஹேஷ்டாக் போடுற லெவல்ல காங்கிரஸ் கட்சியின் எந்த ஒரு சீட்டு கூட வர முடியாத சூழ்நிலை மிகவும் பரிதாபத்துக்குரியது. இது ஒரு தேசிய கட்சியாகிய காங்கிரஸுக்கு நன்மை இல்லை. உறுதியா இது ரொம்ப டெல்லி மாநகர்லயே இதுதான் அவங்களோட நிலைமைன்னா இந்திய அளவில் அவங்களுடைய நிலைமையை நம்ம ஆலோசித்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கு. நேரத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.